திண்மை தீவில் சிறுபிள்ளையாக வாழ்ந்து வந்த அனங்கன் அங்கு ஏற்பட்ட புயலால் அந்த தீவை விட்டு வெளியேறினான். தீவை விட்டு வெளியேறிய அனங்கன் மீண்டும் அந்த தீவுக்குள் அவனை சேற்றப்படவில்லை. ஆதலால் பசியின் கொடுமையால் அங்கிருந்து வேறொரு தீவுக்கு சென்றான். அந்த தீவில் இருந்த ஜும்பா கொள்ளையர்களுடன் சேர்ந்து அவனும் கொள்ளையனாக மாறினான். அவன் அங்கிருந்து படிப்படியாக வளர்ந்தது மட்டுமில்லாமல் அந்த கொள்ளையர் கூட்டத்திலேயே எதிரிகளையும் சம்பாதித்தான். அவனுக்கு எதிரியாக ஜியா என்ற துணைத் தலைவன், அதாவது ஜும்பா கூட்டத்தின் தலைவனான ஜும்பாவுக்கு துணைத் தலைவனான ஜியாவுக்கு எதிரியாக மாறினான். ஆதலால் எதிர்த்து சண்டை போட முடியாது என்று தனி ஒரு கொள்ளையனாக அந்த ஜும்பா கொள்ளையர் கூட்டத்தில் இருந்து வெளியேறினான். இவன் பல கப்பல்களை சூறையாடினான். அப்போது சூறையாடப்பட்ட கப்பல்களில் இருந்து அங்கு வணிகர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்களையும் கைப்பற்றி வந்தான். இப்படியே பல நாட்கள் செல்ல அவனிடம் அடிமைகளாக இருந்தவர்கள் அனங்கனுக்கு கீழே கொள்ளையனாக மாறினார்கள். அடிமைகள் அங்காங்கே பெரும் துயரத்தை அனுபவித்து வருவதால் அனங்கனுடன் இருந்தால் அதுவே நிம்மதியான வாழ்க்கை என்று நினைத்து அனங்கனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர்களும் கொள்ளையடிக்கும் தொழிலில் இறங்கினார்கள். ஆதலால் ஜும்பா கூட்டத்தை விட மிக அதிகமான கொள்ளையர்களின் எண்ணிக்கையை வைத்திருந்தான். பொதுவாக 200க்கும் 300க்கும் இடையில்தான் ஒரு கொள்ளை கூட்ட தலைவர்கள் ஆட்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அனங்கனின் கூட்டம் அப்படி இல்லை. 2000த்திற்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் அனங்கனுடைய தலைமையில் கூனக்கடலை சிறிது சிறிதாக ஆக்கிரமிப்பு செய்து வந்தார்கள். இதிலும் வங்கதேசம், கலிங்கம், ஸ்ரீவிஜயம் என அனைத்து கப்பலையும் சூறையாடினான் அனங்கன். ஆனால் சோழர்களையோ சேரர்களையோ பாண்டியர்களையோ மற்றும் பல்லவர்களையோ இவன் சீண்டவில்லை. அதனால் வங்கதேசத்தின் அரசன் அனங்கனை பிடித்து தருபவர்களுக்கு 10,000 பொற்காசுகள் என அறிவிக்கை விட்டான். இதை கேட்ட அனங்கன், ஓ, என்னை பிடித்து தருபவர்களுக்கு 10,000 பொற்காசுகள் ஆகட்டும் ஆகட்டும் என்று இவனும் எண்ணிக்கொண்டு ஓரிரவு ஒரு கப்பலை சூறையாட சென்றபோது, கொள்ளையனே, கூறானகா, நாம் போன முறை என்ன கொள்ளையடித்தோம்? பொற்காசுகளும் உணவு பண்டங்களையும் கொள்ளையடித்தோம். அப்படி என்றால் இந்த முறை அடிமைகளை நாம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஆமாம், அப்படி என்றால் இந்த முறை அடிமைகளை அழைத்துக் கொண்டு வருவோம். செல்வோமா? செல்வோம் என்று அவர்கள் அடிமைகளை அழைத்து வர வேண்டும் என்று வங்கதேசத்தின் கப்பல்களை சூறையாடச் சென்றார்கள். அப்போது அவனுடன் இணைந்த சூரியபுத்திரன் அனங்கனுக்கு மிக நெருக்கமாக நண்பனாக ஆகினான். அவனுக்கு கர்ணா என்ற பெயரும் சூட்டப்பட்டது. இந்நிலையில் அனங்கனுக்கு ஒரு குழப்பம். என்ன குழப்பம் என்றால், நாம் கொள்ளையடிக்கும் பொருட்கள் உணவாயின் அதை நாம் அனைவரும் உண்டு கொள்ளலாம். பொன் பொருளை எல்லாம் எப்படி விநியோகம் செய்வது என்று அனங்கனுக்கு ஒரு ஏமாற்றம் மனதுக்குள் எட்டி பார்த்து கொண்டே இருந்தது. இதற்கு ஒரு தீர்வாக கர்ணா அவனுக்கு ஒரு யோசனை கூறினான். அந்த யோசனை நன்றாக இருந்ததால் அனங்கனுக்கு மேலும் கர்ணாவை பிடித்திருந்தது. அது என்ன யோசனை என்றால், நமது கொள்ளையர்கள் கூட்டத்தில் இருந்து ஒற்றனாக செல்பவர்கள் ஏன் வணிகர்களாக செல்லக்கூடாது என்று ஒரு திட்டத்தை கூற, ஆஹா கர்ணா, இப்படி ஒரு திட்டத்தை நான் இதுவரை சிந்திக்கவில்லை என்று மேலும் அந்த சிந்தனையை இருவரும் கூர்மைப்படுத்தினார்கள். அதன் விளைவாக தக்ஷ வணிகர்கள் என்ற பெயரில் கொள்ளையர்கள் வணிகர்களாக இவ்வுலகம் முழுக்க சுற்றித் திரிந்தார்கள். அதே நேரம் இந்த வணிக குழுவை உருவாக்கிய கர்ணாவுக்கு பரிசளிக்க வேண்டும் மற்றும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு திமிங்கலத்தை வேட்டையாட முடிவு செய்தார்கள் அனங்கன் மற்றும் கர்ணா, அவர்களுடன் இருந்த கொள்ளையர்கள் அனைவரும். அதேபோன்று அனங்கனுடைய ராட்சச கப்பலை எடுத்துக்கொண்டு நடுக்கடலுக்கு சென்றார்கள். திமிங்கலத்தை வேட்டையாடவும் முன்வந்தார்கள். அப்போது திமிங்கலத்தை வேட்டையாடும் போது திமிங்கலம் மாட்டாததன் காரணமாக அனங்கன் கடலில் தொப்பென்று குதித்தான். குதித்த அனங்கனை பார்த்து கர்ணா, அடி கொள்ளையனே, அனங்கன் என்ன கடலில் குதித்து விட்டான்? அனங்கன் கடலில் குதித்து இப்போதுதான் பார்க்கிறாயா என்ன கர்ணா? அப்படி இல்லை கொள்ளையனே, இவ்வளவு பெரிய திமிங்கலம் இருக்கிறது, பயமில்லாமல் கடலில் குதித்து விட்டான். அதுவெல்லாம் அனங்கன் பார்த்துக் கொள்வான் கர்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, சிறிது நேரம் காத்திரு, அவனே மீண்டும் நமக்கு காட்சி அளிப்பான். என்ன கொள்ளையனை கூறுகிறாய்? ஆம் கர்ணா, பொறுத்திருந்து பார்ப்போம் இரு என்று கூறிவிட்டு இவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். அவ்வப்போது திமிங்கலமும் கடலை விட்டு மேலே எழுந்து குதித்துக் கொண்டிருக்க, அடே கொள்ளையனே, கூறுகர்ணா, அனங்கன் கடலில் குதித்து ஒரு நாளிகைக்கு மேலாகிவிட்டது, இன்னும் அவனை காணவில்லை, என்னானது சென்று பாருங்கள். இதோ பார்க்கிறோம் என்று
கப்பலில் இருந்த 25 பேர் தொப்பென்று கடலில் குதித்தார்கள். குதித்த அவர்கள் அங்கும் இங்குமாக அனங்கனை தேடி பார்க்க, ஆனால் அனங்கன் எங்கும் காணவில்லை. மேலும் கடலுக்குள் குதித்த 25 பேரும் கப்பலில் ஏறி, அப்பா, ஐயோ ஐயோ, மூச்சு வாங்குகிறதே. கர்ணா, கர்ணா, கூறு கொள்ளையனே, அனங்கன் எங்கும் நீருக்குள் இல்லை. எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. 1.5 நாளிகை ஆகிவிட்டது. எங்கு சென்றான் என்று ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்கிறீர்கள் இப்போது? மேலும் 25 பேர் குதியுங்கள். எங்கிருக்கிறான் அனங்கன் என்று தேடி கண்டுபிடியுங்கள் என்று கர்ணா கட்டளையிட, மேலும் இருந்த 25 பேர் தொப்பென்று கடலில் குதித்து அவர்களும் தேடி பார்த்துவிட்டு அனங்கனை இன்னும் காணவில்லை என்று அவர்களும் மேலும் கப்பலில் ஏறி வந்தார்கள். அவர்களும் வந்து அனங்கன் காணவில்லை என்று கர்ணாவிடம் கூற, என்ன செய்வதென்று அறியாமல், கப்பலில் இருக்கும் அனைவரும் கடலில் குதிங்கள், அனங்கன் எங்கிருக்கிறான் என்று தேடி அவனை கண்டுபிடித்து விட்டுதான் மீண்டும் இந்த கப்பலில் ஏற வேண்டும் என்று கர்ணா கர்ஜித்து விட்டு அவன் முதலில் கப்பலை விட்டு எகிரி கடலில் குதித்தான். இவனை பார்த்த கொள்ளையர்கள் அனைவரும், என்ன கர்ணா முதலில் குதித்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அனங்கன் ஒரு கயிற்றை திமிங்கலத்தின் வயிற்று பகுதியில் ஒரு அம்பு போன்ற அமைப்பை வயிற்றுக்குள் இறக்கி அதில் ஒரு பெரிய கயிறொன்றை கட்டிவிட்டு, கப்பலை சுழற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு கடலில் இருந்து மேலெழுந்தான். இதை பார்த்த கர்ணாவும், அனங்கன் வந்துவிட்டான் என்று கர்ணாவும் கப்பலில் ஏறினான். அதே தருணம் அனங்கனும் கப்பலில் ஏறி வந்தான். மேலும் கப்பலை சுழற்றுங்கள் என்று அனங்கன் கூற, கப்பலை அங்கும் இங்குமாக சுழற்றிக் கொண்டிருந்தார்கள் கொள்ளையர்கள். மேலும் கப்பலும் சுழல, திமிங்கலமும் சுழல, நல்ல கயிறு போன்ற அமைப்பு அந்த திமிங்கலத்தை வலுவாக சுற்றி கொண்டது. கப்பல் திடீரென வேகமாக செல்ல, அதே தருணம் திமிங்கலமும் கப்பலில் இருந்து வந்த கயிற்றை சுற்றி கொண்டிருப்பதால் திமிங்கலம் வேகமாக செல்ல, கப்பலும் வேகமாக சென்றது. அதேபோல் கப்பலை இழுத்துக் கொண்டு அந்த திமிங்கலம் பயணிக்க, அந்த கயிறு போன்ற அமைப்புகள் வெகுவாக சுத்தி கொண்டது அந்த திமிங்கலத்தை. ஆதலால் அந்த திமிங்கலமும் இறந்து போக, மேலும் கப்பலும் பொறுமையாக ஓர் இடத்தில் நின்றது. நின்றவுடன் கப்பலை இப்போது கரைக்கு செலுத்துங்கள் என்று அனங்கன் கூற, உடனே கரையை நோக்கி கப்பலை செலுத்தினார்கள். திமிங்கலமும் நீருக்குள் பொறுமையாக கரையை வந்தடைந்தது. மேலும் கொள்ளையர்களே, கூறனகா, இந்த திமிங்கலத்தை உணவாக சமைத்து வையுங்கள், நானும் கர்ணாவும் சிறிது பேசிவிட்டு வருகிறோம் என்று கூறிக்கொண்டு கர்ணாவை அழைத்துக் கொண்டு அனங்கன் அதே கடற்கரை ஓரமாக நடந்து சென்றான். கர்ணா, கூறு அனங்கா, நான் கடலில் குதித்தேன் அல்லவா? ஆமாம், நீ கடலில் குதித்தவுடன் வெகு நேரமாகியும் நீ மேலே வரவே இல்லை. நாங்கள் என்னென்னவோ நினைத்து நாங்கள் அனைவரும் கடலுக்குள் குதித்து உன்னை தேடி பார்த்தோம். ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. ஆதலால் அனங்கன் தொலைந்தான் என்று விட்டுவிட்டீர்களா? என்ன அனங்கா இப்படி கூறுகிறாய்? ஒன்றுமில்லை, நான் கடலுக்குள் சென்றேன் அல்லவா? சரி. அப்போது என் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு காட்சியை கண்டேன். என்ன காட்சியை கண்டாய்? நான் அந்த கப்பலுக்குள் குதித்த பிறகு, என்ன இல்லை, அந்த கடலுக்குள் குதித்த பிறகு, ஆமாம் குதித்தாய். அங்கு நான் ஒரு காட்சியை கண்டேன். மேலும் மேலும் இதையே கூறிக்கொண்டே இருக்காதே அனங்கா, மேலும் என்ன விடயம் என்பதை கூறு. கூறுகிறேன் கர்ணா, கூறுகிறேன். அந்த கடலுக்குள் குதித்த பிறகு திமிங்கலத்தை ஒரு அம்பால் வயிற்று பகுதியில் குத்திவிட்டு கயிற்றை சுழட்ட வேண்டும் என்று திரும்பி பார்க்க, அங்கு அழகான மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தது. கடல் என்றால் மீன்கள் இருக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை கர்ணா, வேறென்ன கூற வருகிறாய் அனங்கா? மேலும் நான் சொல்வதை பொறுமையாக கேள். கூறு கூறு, நான் கேட்கிறேன். அப்போது அந்த அழகான மீன்களை பின்தொடர்ந்து, இவ்வளவு அழகான மீன்கள் இந்த கடலில் இருக்கிறதா, நான் இதுவரை கண்டதில்லையே என்று ஒரு மீனின் பின்னாலே சென்றேன். மீனின் பின்னாடி நீ சென்றாயா? கூறுவதை கேள் கர்ணா. கூறு அனங்கா. அப்போது நான் சென்று கொண்டே இருந்தேனா, தூரத்தில் ஏதோ கண்களுக்கு தென்பட்டது. என்ன தென்பட்டது? அதைத்தான் கூறுகிறேன் கேளு. நான் இப்போது உன்னை இடைமறித்து எதுவும் பேசக்கூடாது அல்லவா? ஆமாம், புரிந்து கொண்டாயே, அதுவே நல்லது. சரி அனங்கா, கூறு. நான் அந்த மீனை தொடர்ந்து ஒரு கண்குள்ளா காட்சி ஒன்றை கண்டேன். என்ன காட்சி அது? நான் இப்போதுதான் உன்னிடம் கூறினேன் கர்ணான். அமைதியாக இரு, நான் கூறும்போது எதுவும் இடையில் பேசாதே என்று. சரி சரி, நீ கூறு. நான் அந்த கடலுக்குள் செல்லும் போது மீண்டும் முதலில் இருந்தா? இல்லை கர்ணா, கூறுகிறேன் கேளு. கூறு கூறு. நான் அந்த காட்சியோ கூற வருவதை உடனடியாக கூறு அனங்கா. கூறுகிறேன். அந்த அழகான மீனின் பின்னாலே சென்று கொண்டிருந்தேனா,
ஒரு அழகான கண்குள்ளா காட்சி என் கண்களுக்கு தென்பட்டது. அந்த காட்சி என்னவென்றால், வரிசையாக ஏதோ ஒரு சிறிய அமைப்பு. என்ன அது? எனக்கு தெரியாமல் இந்த கடலுக்குள் இப்படி ஒரு அமைப்பு என்று மேலும் நீந்தி அதன் அருகே சென்றேன். அருகே சென்று பார்த்தால் மிகப்பெரிய கப்பல் ஒன்று அந்த கடலுக்குள் மூழ்கி இருந்தது. என்ன கப்பலா? ஆம் கர்ணா, இதற்கே வாய் பிளந்தால் எப்படி? ஒரு நிமிடம் இரு, மேலும் கூறுகிறேன். கூறு அனகா. அந்த கப்பல் என்ன கப்பல் என்று மேலும் சென்று கொண்டே போகிறேன். சென்று பார்த்தால் மிக பெரிய கப்பல், நமது ராட்சச கப்பலை விட 3 மடங்கு பெரிதான கப்பல் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தது. நமது ராட்சச கப்பலை விட 3 மடங்கு பெரிய கப்பலா? ஆமாம், 3 மடங்கு பெரிய கப்பல் மட்டுமல்ல, பிறகு அதே போன்று கிட்டத்தட்ட 10 கப்பல் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தது. என்ன அனங்கா கூறுகிறாய்? ஆம் கர்ணா, நானும் உன்னை போலத்தான் அதை காணும் போது வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன கப்பல், ஏது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆதலால் இந்த கப்பலை எப்படியாவது மேலே கொண்டு வர வேண்டும் என்று நான் திட்டம் தீட்டினேன். ஆதலால் அந்த கப்பலை இழுக்கலாம் என்று நான் அருகில் சென்றேன். என்ன, நமது ராட்சச கப்பலையே இழுக்க முடியாது உன்னால்? அது போன்ற 3 மடங்கு இருக்கும் கப்பல், அந்த கப்பல் போன்ற 10 கப்பல், அந்த 10 கப்பலையும் நீ இழுத்து வருவாயா? நான் சென்று தொட்டு பார்த்தேன் என்று கூறினேன் கர்ணா. மேலும் கூறு. அப்போது நான் சென்று பார்த்தேன் அல்லவா, அந்த 10 கப்பலிலும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு முகம். என்ன, ஒவ்வொரு ஒரு கப்பலிலும் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு முகம். முகமா? ஆம் கர்ணா, முகம்தான். முகம் என்றால் அந்த கப்பலின் மேல்புறத்தில் ஒவ்வொரு கப்பலுக்கும் மேலே ஒவ்வொரு தலை போன்ற அமைப்பு இருந்தது. தலையா? ஆமாம், மனிதர்களின் தலை போன்ற அமைப்பு. மனிதர்களின் தலை போன்ற அமைப்பா? ஆமாம் கர்ணா, கூறுகிறேன், மேலும் கேளு. சரி, அந்த தலை போன்ற அமைப்பு எப்படி இருந்தது? அதற்குள் 2 பேர் படுத்து உறங்கலாம், அந்த அளவிற்கு பெரிய தலை. ஓ, அப்படியா? ஆமாம் கர்ணா, அந்த தலைக்குள் சென்று அதன் ஒரு வழியாக சென்று மறு வழியாக வந்தேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ஒவ்வொரு கப்பலிலும் 10 கப்பலிலும் 10 தலைகள் இருந்தன. ஓ, அப்படி என்றால் ராமாயணத்தில் சீதையை கொண்டு சென்ற ராவணன் போல் 10 தலையோ? இருக்கலாம். சரி, பிறகு என்ன நடந்தது? கூறுகிறேன் கர்ணா. பிறகு நான் சென்று கொண்டே இருந்தேன். அனைத்து கப்பலையும் பார்த்தேன். அனைத்தும் வரிசையாக நின்று கொண்டிருந்தது. சரி, 10 கப்பலும் வரிசையாக நின்று கொண்டிருக்க, அதில் 9 கப்பல் கிழக்கு மேற்காக நின்று கொண்டிருந்தது. பிறகு அதில் ஒரு கப்பல் மட்டும் முன்புறத்தில் வடக்கு தெற்காக நின்று கொண்டிருந்தது. அது என்னடா? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அது என்னவென்று காணலாம் என்று அருகில் சென்று பார்த்தால் என்ன இருந்தது? அருகில் சென்று பார்த்தேன். அதிலும் ஒரு அமைப்பு இருந்தது. என்ன அமைப்பு? அதிலும் ஒரு முகம் இருந்தது. அதுதான் முதலிலேயே கூறிவிட்டாயே, 10 கப்பல் 10 தலை என்று கூறிவிட்டாய். ஆமாம், 10 கப்பல் இருந்தது, அதில் 10 தலை இருந்தது. ஆனால் அந்த வடக்கு தெற்கே இருந்த கப்பலில் இருக்கும் தலைக்குள் இந்த வழியாக சென்று அந்த வழியாக வெளியில் வந்தேன். சரி, என்ன இருந்தது? கூறுகிறேன், ஆனால் நீ என்னை கண்டு சிரிக்க மாட்டாயே. நீ கூறுவதிலேயே எனக்கு சிரிப்பு வருகிறது. இப்படி கூறினால் எப்படி கர்ணா நான் கூறுவேன்? சரி, கூறு அனங்கா. நான் சிரிக்க மாட்டேன், கூறு. இல்லை, அந்த கப்பலின் ஒரு புறமாக சென்று மறுமுனையில் வெளியில் வரலாம் என்று சென்றேனா? சரி, அப்போது அந்த கடலுக்குள் நான் மட்டும் தனியாக இருக்க, இப்படி வைத்துக்கொள், நீ ஒரு கடலுக்குள், இல்லை ஒரு தீவுக்குள் நீ மட்டும் தனியாக இருந்தால், அப்போது உன்னை அழைக்கும், உன் பெயரை கொண்டு அழைக்கும் ஒரு குரல் உன்னிடம் கேட்டால் நீ என்ன செய்வாய்? இது என்ன புதிதாக இருக்கிறது? ஆமாம் கர்ணா, புதிதாகத்தான் இருக்கும். மேலும் சொல்கிறேன், கேளேன். கூறு அனகா, நான் கேட்கிறேன். அப்போது அந்த கப்பலுக்குள், இல்லை அந்த தலைக்குள் இந்த புறமாக சென்று அந்த வழியாக வரும்போது என்ன நடந்தது என்றால், என்ன நடந்தது கூறு அனங்கா. கூறுகிறேன், தெளிவாக கேள். இப்போது வானத்தை பார். வானத்தை எதற்காக பார்க்க வேண்டும்? வானத்தை பார்த்தால் முன்பு நடந்ததை கூற வேண்டும் என்பது அர்த்தம். ஓ, அப்படியா? ஆம் கர்ணா, வானத்தை பார், நானும் பார்க்கிறேன் என்று இருவரும் வானத்தை பார்த்து கொண்டே இருக்க, அந்த கடலுக்குள் அனங்கன் நீந்தி சென்றான்.
வடக்கு தெற்காக நின்று கொண்டிருந்த அந்த கப்பலின் தலைக்குள் அவன் பொறுமையாக நீந்திச் செல்ல அந்த இடத்தில் ஒரு அழகான மீன் அவனை கூட்டிக் கொண்டே சென்றது. அந்த மீனை பார்த்து கொண்டே அந்த தலைக்குள் நுழைய, அனங்கா, ஐ லைக் யூ என்று ஒரு சத்தம் கேட்டதும் திடீரென திடுக்கிட்டு அந்த தலையில் இருந்த மறுமுனையில் வெளியே வந்தான். என்ன இது சத்தம் என்று அவனுக்குள் அச்சம் ஏற்பட்டு, இந்த அனங்கனுக்கே பயமா? பார்த்துக் கொள்கிறேன் யார் என்று மீண்டும் அந்த தலையின் ஒருபுறமாக சென்று மறுமுனையில் வெளியே வர, அனங்கா, ஐ லைக் யூ என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு மேலும் திடுக்கிட்டு அந்த கப்பலை உற்று கவனித்தான். அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று தெரியாமல் அவனும் முழித்துக் கொண்டிருக்க, என்ன இது? ஒருவேளை பிரம்மையோ? ஒருவேளை சர்ப்பத்தீவில் உறங்கிக் கொண்டு இப்படியெல்லாம் நமக்கு கனவுகள் வருகிறதோ என்று அவன் மனதுக்குள் சிந்தித்துக் கொண்டான். மேலும் இது என்ன உண்மையா என்பதை காண மேலும் ஒரு முறை அந்த தலையின் ஒரு வழியாக சென்று மறு வழியாக வெளியே வர, அனங்கா, ஐ லைக் யூ என்ற சத்தம் மேலும் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் அந்த இடத்தை விட்டு மேலேறி வந்து பார்த்தான். ஆனால் அவன் பார்த்த இடத்தில் அந்த ராட்சச கப்பலும் இல்லை, கொள்ளையர்களும் இல்லை, கர்ணாவும் இல்லை. மேலும் கடலுக்குள் அடியில் சென்று திமிங்கலம் எங்கே இருக்கிறது என்று சுற்றுமுற்று பார்த்தான். அவன் இருந்த இடத்திலிருந்து திமிங்கலம் மிக பெரிய உருவம் என்பதால் வெகு தொலைவில் தெரிந்தது அந்த திமிங்கலம். உடனே அந்த திமிங்கலத்தை நோக்கி நீச்சல் அடித்துக் கொண்டு சென்றான். அந்த கப்பலில் இருந்த கொள்ளையர்களுக்கு காட்சியளித்தான். அந்த திமிங்கலத்தையும் வேட்டையாடி கொண்டு வந்தார்கள் என்று அனங்கன் கர்ணாவிடம் கூறி முடிக்க, ஐயோ ஐயோ, ஏன் கர்ணா? இல்லை அனங்கா, நீ கூறுவது நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம்? அது ஏதோ வேறு ஒரு மொழியில் ஏதோ ஒன்றை கூறினாயே. என்ன மொழி? அது நான் கூறவில்லை கர்ணா. வேறு யார் கூறியது? அது அந்த கடலில் இருந்து வந்த சத்தம். கடலில் இருந்து சத்தம் வந்ததா? என்ன கர்ணா, நான் அதற்குத்தான் உன்னிடம் கூறினேன், நீ சிரிக்காதே என்று. இப்போது எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை 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 எனக்கா, நான் சிரிக்கவில்லை. சரி, அதற்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியவில்லை என்றால் ஒரு வேளை இப்படி இருக்குமோ? எப்படி இருக்கும்? அதாவது அனங்கா, கடல் கன்னிகள் என்பார்கள். கடல் கன்னிகளா? நீ கூறியது போல் பெண் குரல் என்றால் அது கடல் கன்னிகளாகத்தான் இருக்கக்கூடும். என்ன கூறுகிறாய்? ஆம் அனங்கா, கடல் கன்னிகள். அதாவது ஆண்களை பார்த்தால் அவர்களை கவர்ந்து அவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களை நீருக்குள் மூழ்கி இறுதியாக கொன்றுவிடும் என்று கூறுவார்கள். என்ன கட்டுக்கதை இதையெல்லாம்? அப்படித்தான் கூறுவார்கள் அனங்கா. சரி, எதுவாயினும் அந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை கர்ணா. அதனால் அந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது என்பதை காண்பதற்கு முன்னால் அந்த கப்பலை எப்படியாவது நாம் மீட்டாக வேண்டும். எப்படி மீட்பாய்? நமது கொள்ளையர்களை அழைத்து கொண்டு போய் அந்த கப்பல்களை கட்டி இழுத்து வர வேண்டியதுதான். அப்படி என்றால் சரி, எப்போது செல்ல போகிறாய்? திமிங்கலத்தை வேட்டையாடினோம் அல்லவா? அந்த திமிங்கலத்தை சமைத்து உண்டுவிட்டு பிறகு சென்று நாம் அந்த கப்பலை கட்டி இழுத்து கொண்டு வருவோம் என்று கூறினான் அனங்கன். இது அனங்கனின் காலச்சக்கரம், கடல் அசுரன் அனங்கன். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த காணொளியில் காண்போம்.